வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ தென்னிந்திய சமையலில் வெங்காயம் மிக முக்கியமான இடம் பெற்றிருக்கும். உலகில் பல இடங்கள்லையுமே வெங்காயத்தை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. 100 கிராம் அளவில் இருக்கக்கூடிய வெங்காயத்தில் 72 கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நிறைய நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வெங்காயத்தில் நிறைந்து காணப்படுது. கார்போஹைட்ரேட்டுகள், சர்க்கரைகள், நார் சத்து, புரதம், கொழுப்பு, விட்டமின் சத்துக்கள், கால்சியம், இரும்பு, பொட்டாசியம், ஃபோலேட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிறைந்து காணப்படுது. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக வெங்காயம் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது வெங்காயம். வெங்காயம் நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ சின்ன வெங்காயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தையே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்து கொள்ளலாம். அதோடு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய செலினியம் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய ஆற்றலை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெங்காயத்தை தினசரி நம்மளுடைய சமையலில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களுடைய குறைக்கிறதுக்கு தன்மை இருக்கு. இதனால இதய தமனிகளில் பிளேக் உருவாக தடுக்கிறதுக்கும் முடியும். ஸோ குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குவர்சடின் அப்படின்ற அந்த ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட், பிபி அப்படின்ற அந்த பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை குறைத்து ரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்தும். இதனால நரம்புகளில் இருக்குங்கள் தென்படாது, ரத்த நாளங்களில் கொழுப்புகளும் படிஞ்சிருக்காது. ஸோ அப்போ ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்திற்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் பொழுது இதய துடிப்பு சீராக இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது, இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவதால் ஏற்படக்கூடிய அந்த பிளேக் நோய் ஏற்படுவது, இது அத்தனையுமே நம்ம சரி பண்ணிக்கிட்டு இதய ஆரோக்கியத்தை பல மடங்கு அதிகரிச்சுக்கலாம். அதுக்கு தான் நம்ம தினசரி நம்மளுடைய உணவுகளில் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயம் பார்த்தோம்னா தினமும் நம்ம ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நம்ம சமையலில் சேர்த்துக்கிறோம், பச்சையாக சாப்பிட்றோம் அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியையும் மேம்படுத்தும். குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறவங்களாம் தொடர்ந்து சிறிது சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த சின்ன வெங்காயம் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் முன்னாடி நினைச்சிங்க அப்படின்னாலும் இப்போ இருந்தே நீங்கள் வெங்காயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். செரிமான ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். இப்போ குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கு. இவை செரிமான ஆற்றலை நமக்கு அதிகரிக்க செய்யக்கூடியது. செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதற்கு காரணம் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ நம்ம வெங்காயத்தை தினசரி உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய வளமான நார் சத்து செரிமான ஆற்றலை நமக்கு அதிகரிக்க செய்யும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோபயோட்டிக் பண்புகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியும் அதிகரிக்க செஞ்சு குடலில் நுண்ணுயிரினுடைய வளர்ச்சியை தூண்டும். இதனால் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உணவுகள் செரிமானமாகி செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும். ஸோ இதனால் சீரற்ற குடல் இயக்கம், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் கூட வராமல் தவிர்க்கிறதுக்கு வெங்காயம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வெங்காயத்தினுடைய பங்கு இன்றியமையாததாக இருக்குது. காரணம் அதில் இருக்கக்கூடிய வளமான அளவு நார் சத்து தான். இப்போ சருமம், தலைமுடி இது ரெண்டுத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்டவை கோலோஜன் உற்பத்தியை நம்மளோட சருமத்தில் தூண்டக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடியது. அதனால கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் தூண்டப்படும் போது ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் நம்மளுடைய சருமத்தில் பாய ஆரம்பிக்கும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக இருப்போம். ரத்தத்திலும் கிருமிகள் எதுவும் இல்லாதால சருமம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சருமம் பளபளக்க ஆரம்பிக்கும். தலைமுடியினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்தையுமே நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெங்காயம் கொடுக்கும். அதோடு இதில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் சருமத்தினுடைய நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறதோட சருமம் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதும் தடுக்கும். இந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் ஏற்படுவது, வயதான தோற்றம் ஏற்படுவது, சருமத்தில் சுருக்கம் ஏற்படுவது, இது போல எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. நம் சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள் அகற்றப்படும் போது மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக நம்மளுடைய தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதை ஸ்ட்ராங் பண்ணுறதால இளம் வயசுலேயே முடி கொட்டுறது, அப்புறம் பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது இதெல்லாமே கியூர் ஆகிடும்.
இளம் நரை, பித்த நரை இது மாதிரி எதுவும் ஏற்படாது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நமக்கு வெங்காயம் பெற்றுத்தரும். ஸோ தலைமுடியும் அதுக்கப்புறம் வந்து சருமத்தினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் வெங்காயத்தை தொடர்ந்து தினசரி உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எலும்புகள் வலுவடைவதற்கு வெங்காயத்தை வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது எலும்புகளை வலுப்படுத்தி அவற்றினுடைய அடர்த்தியை அதிகரிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஒரு 30 வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை வெங்காயம் வந்து குறைக்கும். மேலும் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம குறிப்பாக வந்து மூட்டு வலி ஏற்படுவது, முடக்குவாதம் ஏற்படுவது, எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது போல் வெங்காயம் நிறைய மருத்துவமைகளை கொடுக்கறதால அன்றாடம் நம்மளுடைய சமையலில் வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.